ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பட்டர்ஃப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நூல்கண்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த நூல்கண்டை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சமாக க்ளூ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபெவிகால் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருக்கோ அந்த க்ளூ வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நூல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த க்ளூ கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டில் நம்ம இந்த நூலை சுற்றி காய வச்சிடலாம். உங்கள்கிட்ட இந்த ஷீட் இல்லைன்னா கார்ட்போர்ட் இல்லை பழைய நோட் புக் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை காய வைக்கும்போது இந்த நூல் வந்து நம்ம நல்லா ஸ்டிஃபாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் பண்ணுறோம். உங்களுக்கு நூல் வந்து நல்லா ஸ்டிஃபாக வேண்டான்னா இந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த நூலை வந்து க்ளூ அப்ளை பண்ணி காய வைக்காமல் டைரெக்டாகவே நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோமோ அந்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். இப்படி பண்ணோன்னா கொஞ்சம் நீட்டாக நல்லா ஸ்டிஃபாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஓகே, இப்போ நூல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இனி இது நம்ம எடுத்துடலாம். அப்படியே ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு லென்த்தில் வேணுமோ அந்த அளவுக்கு இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நூல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருந்த அந்த க்ளூ கூடவே இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் தண்ணி விட்டால் போதும். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதாவது சோள மாவு. அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ரொம்ப தேவைப்பட்டுனா மட்டும் 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப் விட்டுக்கலாம். இல்லைன்னா தண்ணி இல்லாமலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தின் பேஸ்ட்டாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுல ஒரு நூலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி அந்த கம்மில் டிப் பண்ணி எடுத்துடலாம். அதோட 2 எண்டு மட்டும் எடுக்கணும். மற்ற பார்ட் எதுவுமே படக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே காய வச்சிடலாம். நமக்கு இப்போ எவ்வளோ ஒயிட் கலர் தேவைப்படுதோ அவ்வளோத்தையும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம முக்கி எடுக்கும்போது அந்த 2 சைட்லேயுமே ஒரு ட்ராப் மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு காயும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் கலரில் பண்ணதே நமக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா அதே மாதிரி கொஞ்சம் க்ளூவை எடுத்துக்கோங்க தனியாக. நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பெயிண்ட்டை வந்து இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் வந்து ரொம்ப கொஞ்சமாக 1 ட்ராப் அந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ அந்த பெயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப தண்ணி ஆகிராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம அப்போ பண்ண மாதிரி அதே மாதிரியே இந்த நூலோட 2 எண்டையும் இந்த கலரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை இப்போ கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். இதே மாதிரி இந்த கலரில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மண் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் மிக்சரில் இந்த நூலை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மண்ணில் வந்து நம்ம முக்கி எடுத்துடலாம். இதை நம்ம மண்ணில் இப்படி எடுக்கும்போது அது ஒரு டிசைனாகவே நமக்கு கிடைக்கும். பூவோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீமர்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இனிமேல் கலர் பண்ணணுன்னா கலர் அடிச்சுக்கலாம். இது மேலேயே இப்போ கலர் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறம் கலர் அடிச்சுக்கலாம். நம்ம மண் யூஸ் பண்ண மாதிரி மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு டிசைனாக கிடைக்கும் நமக்கு.
ஓகே, நம்ம கலர் டிப் பண்ணி வச்சது எல்லாமே இப்போ காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கம்பி இருந்தால் போதும். அதை இந்த மாதிரி இதை சுற்றி நல்லா டைட்டாக கட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து அதோட சென்டரில் நல்லா டைட்டாக கம்பியை வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் க்ரீன் கலர் டேப் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த கம்பியை சுற்றி ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலர் டேப்பை வந்து நம்ம சுற்றி விட்டுடலாம். இதை சுற்றும் போது அந்த நூலையும் சேர்த்தே சுற்றிக்கோங்க. இப்போ இந்த பூவுக்கு கீழே லீஃப் மாதிரி ஒன்று கொடுக்கறதுக்காக நான் சும்மா ஒரு ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பூவை இதே மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பூ வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் மற்ற கலர்லேயுமே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு வைக்கிறதுக்கு நம்ம சின்ன ஒரு ஃப்ளவர் பாட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஆல் அவுட் இருந்த முடிஞ்சு போன அந்த பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே அரிசியில் கலர் அடித்து கொஞ்சம் அரிசியை வந்து உள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பூ எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே உள்ளே வச்சாச்சு. இது பார்க்கறதுக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது பூ செய்யும்போது அது உள்ள நடுவில் இந்த இது வர்ற மாதிரி கூட நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். அதுவும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.